இஸ்ரவேலின் ராஜகுமாரனாக இருக்க வேண்டிய ஒரு குமாரன் அரண்மனையை இழந்து, அடையாளத்தை இழந்து, ஒரு முடவனாய், நம்பிக்கையற்றவனாய் மறைந்து வாழ்ந்தபோது, யாரும் எதிர்பாராத ஒரு நேரத்தில், நாம் எல்லாரால் மறக்கப்பட்ட நிலையிலும், உலகத்தின் கண்களுக்கு தெரியாத ஒரு இருண்ட சூழலில் நாம் முடங்கி கிடக்கும் போதும், நம்மை தேடி ஒரு கரம் வரும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சாட்சியாகும். ராஜா தாவீது தனது நண்பன் யோனத்தானுக்கு செய்து கொடுத்த அந்த உடன்படிக்கைதான் அவன் வாழ்வை தலைகீழாக மாற்றியது. அந்த இளைஞனின் பெயர்தான் மேவிபோசேத். யார் இந்த மேவிபோசேத்? இஸ்ரவேலின் செழிப்பான எல்லைகளுக்கு அப்பால் ஒரு பாழ்நிலம் விரிந்து கிடக்கிறது. அதன் பெயர் லோதேபார், நம்பிக்கையற்ற இடம் என்று பொருள். அந்த பூமியில் அங்கே பச்சை புற்களுக்கு இடமில்லை, செழிப்பான கனவுகளுக்கு வழியில்லை. அந்த வறண்ட நிலத்தின் ஒரு சிறிய வீட்டின் மூலையில் இருள் படர்ந்த சுவர்களுக்கு இடையே ஒடுங்கி கிடந்தான் ஒரு இளைஞன். ஒரு சிம்மாசனத்தை இழந்த ராஜகுமாரனின் கோலம். ஆனால் அவனுடைய சிம்மாசனம் வெறும் மண் தரைதான். அவனது இரு கால்களும் அவனுக்கு முடமாகி போயிருந்தன. ஒரு காலத்தில் அரண்மனை முற்றங்களில் ஓடி விளையாடின அந்த பாதங்கள் இன்று அசைவற்று, உணர்ச்சியற்று மண்ணோடு மண்ணாக கிடந்தன. மற்றவர்களின் கைகள் தாங்கினால் ஒழிய அவனது உலகம் அந்த 4 சுவர்களுக்குள்ளேயே முடிந்துவிடும். ஒரு காலத்தில் ராஜகுமாரனாக இருந்தவன் இன்று யாரோ ஒருவன் போடும் உணவிற்காக காத்திருக்கும் நிலையில் அமர்ந்திருந்தான். மேவிபோசேத்தின் கண்கள் எப்போதும் மேல் நோக்கி பார்த்ததில்லை. அவை எப்போதும் தன் செயலற்ற கால்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அந்த கால்கள் வெறும் ஊனத்தின் சின்னங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு மாபெரும் சரித்திர வீழ்ச்சியின் சாட்சிகளாகும். சவுல் மன்னனின் பேரனாகவும் யோனத்தானின் மகனாகவும் முடிசூட்டப்பட வேண்டியவன் இன்று தன் அடையாளத்தை தொலைத்துவிட்டு ஒரு நிழலைப் போல வாழ்ந்து வருகிறான். அவனுடைய உள்ளத்தில் ஊனத்தை விட கொடுமையான ஒன்று குடிகொண்டிருந்தது. அதுதான் தாழ்வு மனப்பான்மை. நான் யார்? ஒரு செத்த நாயை போன்றவன் அல்லவா? இந்த உலகம் என்னை ஏன் நினைக்க வேண்டும் என்கிற கசப்பான எண்ணம் அவனது ஆன்மாவை அரித்துக் கொண்டிருந்தது. லோதேபாரின் மௌனத்தோடு மௌனமாக கரைந்து போய்க் கொண்டிருந்தான். காலம் பின்னோக்கி செல்கிறது. மேவிபோசேத்திற்கு அப்போது வெறும் 5 வயது. இஸ்ரவேல் அரண்மனையின் பெரிய தூண்களுக்கு இடையே ஒரு பட்டாம்பூச்சியைப் போல் அவன் ஓடி விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவன் வெறும் சிறுவன் அல்ல, இஸ்ரவேலின் வருங்கால மன்னன். ஆனால் திடீரென அந்த மகிழ்ச்சி சுக்குநூறாக உடைந்தது. அரண்மனை வாயிலில் ஒரு வீரன் மூச்சிறைக்க வந்து நிற்கிறான். அவன் முகம் முழுக்க இரத்தமும் தூசியும் படிந்திருந்தது. அவன் கதறிய செய்தி அரண்மனையையே நிலைகுலைய வைத்தது. எல்லாம் முடிந்து விட்டது. கில்போவா மலையில் நம் படைகள் தோற்றுவிட்டன. சவுல் ராஜா இறந்து விட்டார். இளவரசர் யோனத்தான் கொல்லப்பட்டார். நிமிட நேரத்தில் அரண்மனை ஒரு மரணக்காடாக மாறியது. எதிரிகள் எந்த நேரமும் உள்ளே நுழைந்து ராஜவம்சத்தின் வாரிசுகளை கொன்று விடுவார்கள் என்ற பயம் அனைவரையும் ஆட்கொண்டது. மேவிபோசேத்தின் தாதி பதறினாள். இந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தாள். அவனை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு பின்வாசல் வழியாக தப்பியோடினாள். அவள் ஓடும் பாதையில் மரணம் அவளை துரத்தியது. அந்த பதற்றத்தில் அவளது கால்கள் திடீரென இடறின. அவள் கைகளிலிருந்து சிறுவன் மேவிபோசேத் நழுவி கீழே விழுந்தான். கடினமான தரையில் மோதி அந்த பிஞ்சு பாதங்கள் பலமாக சிதைந்தன. அந்த சிறுவனின் அலறல் சத்தம் காற்றில் கரைந்தது. அவனால் மீண்டும் எழுந்து நிற்க முடியவில்லை. அவன் கால்கள் தன் சக்தியை இழந்தன. சூரியன் மறைவதற்குள் மேவிபோசேத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாறியிருந்தது. ஒரே நாளில்
தன் நிழலாக இருந்த தந்தையை இழந்தான். தன் பலமாக இருந்த தாத்தாவை இழந்தான். தனக்கு சொந்தமான ராஜ்யத்தை இழந்தான். இவை அனைத்தையும் விட இனி ஒருபோதும் தன் சொந்த காலால் நடக்க முடியாதபடி தன் நடையையும் இழந்தான். ஒரு ராஜகுமாரனாக அந்த நாளை தொடங்கியவன் ஒரு அனாதையாகவும் முடமானவனாகவும் அந்த நாளை முடித்தான். அங்கிருந்துதான் லோதேபார் என்கிற வறண்ட நிலத்தை நோக்கி அவனது பயணமும் மௌனமான வழியும் தொடங்கியது. மேவி போசேத்தின் இந்த நிலைக்கு காரணம் என்ன? மேவி போசேத்தின் தாத்தா சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு புகழும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதிகாரம் அவர் கண்களை மறைத்தது. அவர் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறினார். அதன் விளைவாக அந்த ராஜவம்சம் அரண்மனையை இழக்கும்படியானது. அவருக்கு பதிலாக தேவன் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவனான தாவீதை தெரிந்தெடுத்தார். சவுல் ராஜா தாவீதை ஒரு எதிரியாக பார்த்தார். அவரை துரத்தி துரத்தி வேட்டையாடினார். ஆனால் சவுலின் மகனாகிய யோனத்தான், அவர்தான் மேவி போசேத்தின் தந்தை. யோனத்தான் தாவீதை வெறுக்கவில்லை. மாறாக தாவீதை தன் சொந்த உயிரைப் போல நேசித்தார். தாவீது எதிர்காலத்தில் ராஜாவாவார் என்பதை யோனத்தான் அறிந்திருந்தார். அதனால் அவர்கள் இருவரும் ஒரு புனிதமான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். நாம் இருவரில் யார் உயிரோடு இருந்தாலும், யார் ராஜாவானாலும், மற்றவருடைய குடும்பத்தை எப்போதும் கைவிடக்கூடாது. நம் சந்ததியினருக்கு தயவு காட்ட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். காலம் உருண்டோடியது. ஒரு கொடூரமான போரில் சவுலும் யோனத்தானும் கொல்லப்பட்டார்கள். மேவி போசேத்தின் உலகம் சிதறியது. அவன் அனாதையானான், முடமானான், அடையாளத்தை இழந்து லோதேபாரில் ஒளிந்து கொண்டான். ஆனால் மனிதர்கள் மறந்தாலும் அந்த வாக்குறுதி சாகவில்லை. யோனத்தான் இறந்திருக்கலாம், ஆனால் அவர் தாவீதோடு செய்த அந்த உடன்படிக்கை பரலோகத்தில் பதிவாகி இருந்தது. பல ஆண்டுகள் உருண்டோடின. தாவீது இப்போது இஸ்ரவேலின் மகுடம் சூடிய ராஜாவானார். மேவி போசேத் தன்னை ஒரு செத்த நாய் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலும் எருசலேம் அரண்மனையில் அமர்ந்திருந்த தாவீது ராஜாவின் நினைவில் அந்த பழைய உடன்படிக்கை உயிரோடு இருந்தது. அரண்மனையின் சுகபோகங்களில் அவர் தன் நண்பனை மறக்கவில்லை. தன் மனதிற்குள் தானும் யோனத்தானும் பண்ணின உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தன் அரண்மனையில் கேட்டான். அப்பொழுது சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். அவன் சவுலின் வீட்டு வேலைக்காரனாயிருந்தான். தாவீது அவனை நோக்கி, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டான். சீபா ராஜாவை பார்த்து, ஆம் ராஜாவே, யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர் என்றான். அவன் எங்கே இருக்கிறான் என்று ராஜா கேட்டதற்கு சீபா, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். தாவீது ராஜா மேவி போசேத்தை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். உடனே லோதேபாரின் இருளில் மறைந்திருந்த மேவி போசேத் ராஜாவின் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டான். ராஜா தனக்கு என்ன செய்ய போகிறாரோ என்று தெரியாதவனாய் சுமார் 80 மைல் தூரம் குழப்பத்துடன் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் பயத்தோடும் கலக்கத்தோடும் ராஜ அரண்மனைக்கு வந்தான். பயத்தில் நடுங்கிக் கொண்டு தன் முடமான கால்களை இழுத்துக்கொண்டு தாவீதின் முன் வந்து விழுந்தான். தாவீது சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து விழுந்து கிடந்த மேவி போசேத்தின் கைகளை பற்றி தூக்கினார். அழுக்கடைந்த அவனது ஆடைகளை பொருட்படுத்தாமல் அவனை அணைத்துக் கொண்டு, பயப்படாதே மேவி போசேத்தே,
உன் தகப்பன் யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்வேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்பிக் கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். மேவிபோசேத் கலக்கம் நீங்கினவனாய் தன் கண்களில் கண்ணீர் நிரம்ப ராஜாவை வணங்கி, செத்த நாயைப் போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்தார். சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனாகிய மேவிபோசேத்துக்கு கொடுத்தேன். அவன் இனி உன் எஜமானன் என்றார். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். அன்று முதல் மேவிபோசேத் ராஜகுமாரனைப் போல ராஜாவின் பந்தியிலே அமர்ந்தான். அதனால் அவன் எருசலேமிலே குடியிருந்தான். உடன்படிக்கை ஒரு தலைமுறையை தாண்டி லோதேபாரில் இருந்த ஒருவனை அரண்மனை மேஷைக்கு கொண்டு வந்தது. தேவனுடைய வல்ல செயல்களை பாருங்கள், நம்மால் கிரகிக்க முடியாது அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, மேவிபோசேத் முடவனாய் இருந்தான், அது ஒரு உண்மை. ஆனால் அந்த ஊனத்தை விடவும் அந்த காலத்து சட்டங்களை விடவும் தாவீது ராஜா செய்த அந்த அன்பும் வாக்குறுதியும் மேலானதாக இருந்தது. காலங்கள் கடந்தும் ஒரு ராஜாவின் உடன்படிக்கையால் அவ்வளவு தயை காண்பிக்க முடியும் என்றால், நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் நம் பேரில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார். காலங்கள் தாமதமாகலாம், எல்லாம் மறைந்து போனது போல தோன்றலாம். ஆனால் அகிலத்தை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மோடு செய்த உடன்படிக்கை எவ்வளவு பெரியது! இன்று நம்மில் அநேகர் மெபிபோசேத்தை போல உணரலாம். உறவுகள் முறிந்துவிட்டது, இனி சேராது. வேலை போயிட்டு இனி வாழ்வே இல்லை. சொத்துக்களையும் செல்வத்தையும் இழந்து விட்டேன். என் சூழ்நிலை எனக்கு எதிராக கையெழுத்து போடப்பட்டு விட்டது. இப்படி நம்பிக்கையற்று ஒரு மூலையில் முடங்கி கிடக்கும் உள்ளமே, கவனியுங்கள், உங்கள் தேவன் உங்களை மறக்கவில்லை. தாவீதின் உடன்படிக்கையை விட இயேசுவின் உடன்படிக்கை பெரியது. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், காலம் கடந்து விட்டது போல தோன்றலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆபகூக் 2:3. உங்களை சுற்றியுள்ள தடைகள் எதுவாக இருந்தாலும் சடுதியாய் ஒரு வார்த்தையை அனுப்பி உங்கள் லோதேபாரின் இருளை நீக்கி உங்களை உங்கள் உரிய வாசஸ்தலத்திற்கு திரும்ப கொண்டு வர அவர் வல்லவர். இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது 2 காரியங்கள். விசுவாசம், தேவன் நான் இழந்ததை திரும்ப தருவார் என்று முழுமையாய் நம்புங்கள். அறிக்கை, நம்மில் காணப்படும் அந்தரங்க பாவங்களையும் குற்றங்களையும் அவரிடம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். காத்திருக்கும் சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தை விட்டுவிடாதே. உன் ஜெபத்தை நிறுத்திவிடாதே. உன் இயலாமையில்தான் அவருடைய வல்லமை பூரணமாய் விளங்கும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நீங்கள் இழந்தவைகளை தேவன் சீக்கிரமாய் உங்கள் கைகளில் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். லோதேபார் உங்கள் முகவரி அல்ல, ராஜாவின் பந்தியே உங்கள் சிம்மாசனம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.